அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து உங்களுக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து சிலபஸ பாத்தீங்கன்னா, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் லெவல்ல படிச்சதுதான். கஷ்டம் ஒண்ணும் இல்ல. ஒரு ரீகால் பண்றது மாதிரி தான். அதனால நம்ம வந்து சிம்பிளா என்ன செய்ய படிச்சுக்கலாம். அத பத்தி நீங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம். எந்த worryயும் பண்ணிட வேண்டாம். இப்ப வந்து சார் சொன்னது மாதிரி எப்படி உங்களுக்கு நான் டீச் பண்ணணும்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றபடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது டவுட் வந்தா கூட சார்ட்ட சொன்னா போதும். சார் எனக்கு சொல்லும்போது நான் அத உங்களுக்கெல்லாம் கிளியர் பண்ணிருவேன். இப்ப இந்த பேப்பர்ல வந்து நமக்கு எதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு வச்சிருக்காங்கன்னா, பிரித்தெழுதல் மற்றும் சேர்த்தெழுதுதல். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்லயே நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் எதிர்ச்சொல். இத நம்ம படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படிங்கிறது. இப்ப வந்து ஒரு 4 சொற்கள குடுத்துட்டு, அதுல வந்து ஒரு 3 வந்து கரெக்ட்டா இருக்கும். ஒண்ணே ஒண்ணு வந்து அதோட சேராத ஒண்ணு இருக்கும். அத நம்ம கண்டறிந்து, அத நம்ம என்ன செய்யணும் போடுறதா. அதுக்கப்புறம் மரபு பிழைகள், வலு சொற்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். நான் ஒண்ணு ஒண்ணா அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பிறமொழி சொற்களை நீக்குதல். அதுக்கப்புறம் சந்திப்பிழை. இந்த கா, சா, தா, பா வரும் இல்லையா? அது எப்படி நம்ம வந்து நீக்கணும். அதுக்கப்புறம் ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல் அதுதான். இது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல். அதுக்கப்புறம் கணினி கலை சொற்கள். அதுக்கப்புறம் ஆபீஸ் அலுவல் மொழி கலை சொற்கள். அதுக்கப்புறம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அப்படின்னா லா, லா, ரா, ரா, நா, நா அத பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் வேர் சொல்லை கொண்டு வினைமுற்று, வினையெச்சம், அதுக்கப்புறம் வினையால் இணையும் பெயர், தொழிற்பெயர் ஆகியவற்றை கண்டறிதல். இப்ப வந்து வேர் சொல்னா ஒரு வேர்டு இருக்கும். அதுல வந்து நமக்கு பகுதி நம்ம வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம படிச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லையா பகுதி. அத வச்சு நம்ம வந்து அது வினையெச்சமா, வினையால் இணையும் பெயரா, தொழிற்பெயரா அப்படின்னு பாக்குறது. அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதான் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் தான். இப்ப இந்த அ, ஈ படிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். அத வந்து நம்ம என்ன செய்யணும்? உயிரெழுத்துக்கள் உள்ள சொற்கள ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மெய்யெழுத்து சொற்கள பார்க்கணும். இது ஈஸியா தான் இருக்கும். நம்ம சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். இதே மாதிரிதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது அப்படிதான். அந்த வந்து அதோட தொடரே வந்து சற்று மாறுபாடா இருக்கும். நம்ம வந்து எது சப்ஜெக்ட் வரும்னு பார்த்து நம்ம படிச்சாலே நமக்கு அதுவும் புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். நமக்கு வந்து விடை குடுத்திருப்பாங்க. ஆன்சர் இருக்கும். அதுக்கு என்ன கொஸ்டின் போட்டா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நிறுத்தற் குறியீடுகள். இது வந்து கமா, அதுக்கப்புறம் சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் அப்படிங்கிறது மாதிரி வரும். அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். இது வந்து நமக்கு வினா வாக்கியமா, விடை வாக்கியமா அப்படிங்கிறதால உணர்ச்சி வாக்கியமா அத நம்ம பார்க்கிறது. அதுக்கப்புறம் ஓமை தொடர்கள். நிறைய நம்ம வந்து ஓமையா பேசுவோம் இல்லையா? இலை மறைக்காய் போல, உள்ளங்களின் எண்ணிக்கை போல, அது மாதிரிப்பட்ட சொற்கள நம்ம கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் ஒரு சொல் பல பொருட்கள். ஒரே ஒரு சொல்லு இருக்கும். அதுக்கு பல மீனிங் இருக்கும். அதே மாதிரி பல சொற்கள் ஒரு பொருள். பல சொற்கள் இருக்கும். அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதுக்கப்புறம் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். ஒரே ஒரு எழுத்து இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அத பார்க்கணும். எல்லாமே நமக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க எத பற்றியும் நினைக்க வேண்டாம். கரெக்ட்டா உங்களுக்கு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இப்ப வந்து நம்ம கரெக்ட்டா வச்சுக்குவோம். அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இது வரும். அதுக்கப்புறம் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஒரு பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்றபடி ஆன்சர் அங்கேயே இருக்கும். அத பார்த்து போடணும். அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள். இப்ப வந்து திருக்குறள், நாலடியார் இது யார் எழுதுனா அப்படிங்கறத பற்றிதான கொஸ்டின்ஸ் இடம்பெறும். அதுக்கப்புறம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள். இப்ப நம்ம திருவள்ளுவர் சொல்றோம் இல்லையா? அந்த திரு அப்படிங்கிறதான அந்த அடைமொழி எல்லாம் கொடுக்குறோம். அவரை பற்றி தான் இது. அதுக்கப்புறம் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். இப்ப சில நூல்களுக்கு கூட அதுக்கு வந்து அடைமொழி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதிகள். இது மட்டும் கொஞ்சம் ஒரு 15 விதிகள் நம்ம படிச்சுட்டா போதும். நம்ம அதுக்கு ஏற்றபடி பாகுபத உறுப்பிலக்கணம், அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக எது வந்தாலும் இந்த புணர்ச்சி விதிப்படி நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். இவ்வளவுதான் இலக்கணத்துல இடம்பெறக்கூடியதான பகுதிகள். இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் தமிழகம், நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி செய்திகள், அதுக்கப்புறம் தமிழரின் சொல்வளம், நம்முடைய மொழி எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் இருக்குது இல்லையா? அந்த மொழிகளை பற்றிதான செய்திகள். அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள். நமக்கு தெரியும் 8 தொகை, 10 பாட்டு, 11 மேற்கணக்கு, 11 கீழ்கணக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த இலக்கியங்கள். அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள். 96 வகை சிற்றிலக்கியங்கள். அதுல ஒரு சில மிக முக்கியமா நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் நிகழ்கலைகள். இப்ப உள்ள ஆடற்கலை, கூத்துக்கலை, அந்த இதுவும் இந்த கலைகளும் அதே மாதிரிதான். இவ்வளவுதான் நம்முடைய பாடப்பகுதி. இத நம்ம வந்து எத்தனை நாட்கள்ல சார் வந்து சொல்லியிருக்காரோ அதுக்கு ஏற்றபடி நான் முடிச்சிருவேன். ஒண்ணும் கஷ்டம் இல்ல.
நம்ம வந்து ஒவ்வொரு இத பேராகிராஃப நம்ம படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நமக்கு ஒரு 10, 10, 20 கொஸ்டினோ, 30 கொஸ்டினோ நம்ம வந்து கிளாஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க போடணும்னா, உங்களுக்கு அதுக்கேற்ற கொஸ்டின்ஸ நாங்க கொடுப்போம். நீங்க என்ன செய்யலாம்? அத நீங்க வந்து படிச்சுட்டு கூட, நீங்க டவுட் வந்தா கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பகுதிய நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின்ஸ் அமையும் அப்படின்னா, சரியான விடையை தேர்வு செய்தல். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி வரும். அதுக்கப்புறம் பொறுத்துக. இதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் வருது. எல்லாமே போட்டிருப்பாங்க. நூல்கள் இருக்கும், இலக்கண குறிப்பு அதுக்குள்ள வரும், சிற்றிலக்கியங்கள் வரும், எல்லாமே வரும். அத நம்ம வந்து கரெக்ட்டா பார்த்து மேட்ச் பண்ணா போதும். ஒரு சரியான ஒரு பிராக்டிஸ் இருந்தாலே நமக்கு வந்து ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்ப நாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் குடுக்குறோமோ, அத நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா 50க்கு 50 மார்க் கூட நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்புகள இருக்குது. ஆகவே நீங்க வந்து இந்த நேரத்த கொஞ்சம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். ஓகே.